லாஸ்ட் எபிசோட் எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த கேக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் நினச்சி நம்ம ஹீரோ விளையாண்ட கேம் ஃபைலை போய் அண்ணா கிட்ட எடுத்து கொடுத்துருப்பா. அவர் அதை ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி மாண்டியை பிச்சுட்டு கிடந்திருப்பாரு. ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதுல தான் கண்டினியூ ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுதா. அடுத்த நாள் இந்த கேக்கையை பார்த்தீங்கன்னா அண்ணா கிட்ட கேட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறா. பண்ணிட்டு நம்ம ஹீரோஹினியோட கேபின் இருக்கும் இல்லையா, அதுதான் வேணும் அப்படி சொல்லி ஆட்டோமேட்டிக்க நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோரை சாத்துறா. இவ சமய கடுப்பாயிட்டு எப்போதும் போல மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் ஹீரோ கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லிடுவேன்னு. போடி, நானே சீக்கிரமாக சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு அவகிட்ட கெத்தா பேசுவா. பட் இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க தன்னை வெறுத்துட்டாங்கன்னு என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப யோசித்து வாரா. அப்போ அம்மாவும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. உனக்கு பிறந்தநாள் வரப்போகுதுலம்மா, அதுக்கு பார்ட்டி வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். கூடவே உங்கள் அம்மாவையும் இன்வைட் பண்ணலான்னு நினச்சிருக்கோம். அது போக இந்த மாதிரி நல்ல பொண்ணை பெற்றிருக்காங்களே, அதுக்காக உங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுவும் 100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கெல்லாம் டச்சிங் ஆகிட்டு தான் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு. அதெல்லாம் வேண்டாம் அப்பா அம்மா, நம்ம மட்டுமே போதும், பார்ட்டிலாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆனந்த கண்ணீராக வருதா. அதை பார்த்துட்டு அம்மாவோ சரிம்மா நீ சொன்ன மாதிரியே பண்ணுவோம். இப்போ எதுக்கு அழுகுறா? ஹீரோ ஒன்று புள்ளி பண்ணிட்டானா? அவன் வரட்டும், அவனுக்கு இருக்குதுல்ல அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துடுறான். எரும மாடு வந்துட்டியா, உன் ஒய்ஃப் அழுகிறப்பாரு, சமாதானப்படுத்துடா அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்க. அந்த செண்டால தான் இவ அப்செட்டா இருக்கோல அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்துறான். என்ன பாரு, கோப்படாத சரியா? அப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு, உன் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பி விட்டுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இனிமே பாக்குறா. அவளுக்குமே சந்தோஷமா இருக்கு. நீ தான் கடைசி வரைக்கும் என்னோட ஒய்ஃப், எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுறான். இதை பார்த்துட்டு அப்பா அம்மாவுக்குமே சந்தோஷமா இருக்கு. என் பையன் முன்னே விட மாறிட்டானே, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மருமக தான், என்னோட மருமகளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோனுக்கு பிறந்தநாள் வரப்போகுதுன்னு. இப்போ அப்படியே கட் பண்ண இன்னைக்கு தான் நம்ம ஹீரோனுக்கு பிறந்தநாள் போல. அம்மா அவங்களுடைய பரம்பரை வளையல் இருக்கும் இல்லையா, அதை கொடுக்குறாங்க. அம்மா இதெல்லாம் வேண்டாமா, இது ரொம்ப காஸ்ட்லி, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒய்ஃப் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வச்சுக்கிடுங்க, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறா. அம்மா தான் எப்படியோ ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி அவகிட்டே கொடுத்துறாங்க. ஹீரோ கிட்ட கண்ணை காட்டுறாங்க, நீ கிஃப்ட் கொடுடான்னு. பட் ஹீரோக்கு சுத்தமாக விளங்கல போல அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு. என்னம்மா உங்கள் கண்ணுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அட பக்கி கிஃப்ட்டுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படி சொல்கிறான். அப்பன்னு பார்த்தா அண்ணாவும் கேக்கியும் வராங்களா. இதை பார்த்தா அப்பாவோ சரி எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க, அதனால நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் சூக்குரூப்போட சேர்மனாக ஹீரோ தான் இருக்கணும். சாம் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாமுக்குமே கோவம் வருது, இந்த கீக்கிக்குமே கோவம் வருது. அவளோ என்ன பேசுறீங்க, சாமுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குது, அவருக்கு இந்த பதவியை கொடுக்காம இந்த பிளே பாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. என்ன பாரு, கெஸ்டா வந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அவளோ சாரி சொல்றா. சொல்லிட்டு இப்போ அண்ணன் கையை டைட்டாக பிடிச்சிருப்பா. அப்பா ஹீரோ தான் சேர்மன் சொல்லியிருப்பாங்க, அதனால இப்போ அண்ணா கையை பிடிச்சிருப்பா இல்லையா, அதை அப்படியே விட்டுறா. அவள் கையை எடுத்துடுறா. கட் பண்ண இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கலன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எல்லாமே போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஒரு ரிங்லாம் வாங்கி வச்சிருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த கீக் இருக்காளா, ஹீரோவை செடிஸ் பண்ணவே வந்திருக்கா. ஏன்னா இப்போ ஹீரோவை தான் சேர்மனாக ஆக்கலான்னு அப்பா முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, இவனை மாடிக்கிட்டோன்னா நம்ம பணக்காரியா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்திருக்கா. இப்போ என்ன சொல்றேன்னா, அப்பவுமே உங்களை பத்தி தப்பா பேசுனதுக்கு சாரி, என்ன மன்னிக்கிற விதமா இந்த சரக்கை என் கூட சேர்ந்து குடிங்க அப்படி சொல்றா. ஹீரோ எதுவும் சொல்லாம இருக்கானா. அதை பார்த்துட்டு அவளோ நான் இதுல ட்ரக் மிக்ஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, சரி நானே ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன் அப்படின்னு அவளே ஃபர்ஸ்ட் குடிப்பா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனும் குடிக்கிற மாதிரி போயிட்டு ஆமா அங்க யார் நிக்கிறா அப்படின்னு சொல்லி அவ மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இவன் கிளாஸை மாத்தி வச்சிடான். அப்புறம் என்ன, இவ அதை குடிச்சிடா. ட்ரக்கும் வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டு உடனே ஹீரோ கிட்ட வருவாளா, போடி பிசாசு அப்படின்னு தள்ளி விட்டுறான். இந்த டைம்ல கரெக்டா ஹீனி வந்துடா. ஆமா இங்க என்ன நடக்குது தெரியலப்பா, அவளே அவளுக்கு ட்ரக் எடுத்துக்கிட்டா போல அப்படி ஹீரோ சொல்லும் போது ஹீரோனிக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு இவ ஹீரோக்காக தான் பிளான் போட்டிருக்கானு. இப்போ அவளோ ஹெல்ப் கேட்பாளா, போடி சாம் கிட்ட போய் ஹெல்ப் கேளு, ஹீரோ தான் சூக்குரூப்போட சேர்மன்னு அப்பா சொன்னதும் நீ என் புருஷனே சர்வீஸ் பண்ண ட்ரை பண்றியா, இங்கே கிடந்து சாகு அப்படி சொல்லிட்டு ஹீரோனியும் ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவாங்க. தென் ஹீரோ ஹீனிக்கிட்ட எனக்கு இந்த சூக்குரூப்லாம் வேண்டாம், நான் சேர்மனாக இருக்கிறது என் அண்ணனுக்கு பிடிக்காது, ஸோ அவரே சேர்மனாக இருக்கட்டும், இதனால நீ எனக்கு டிவைஸ் கொடுக்குன்னு நினச்சா கூட தாராளமாக கொடுக்கலாம்
இருக்கலாம், நான் உன் மேலே எந்த தப்பும் சொல்ல மாட்டேன் அப்படி ஹீரோ சொல்கிறான். என்ன பாருங்க, நான் டிவோர்ஸ்லாம் பண்ணல, எனக்கு உங்கள் பணத்தை விட உங்களை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி ஹீரோனி சொல்கிறா. ஹீரோக்கு இதை கேட்டோன்னே சந்தோஷமா இருக்கு. உடனே அவளுக்காக ரிங் வாங்கி வச்சிருப்பான் இல்லையா, அதை போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இனியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன பாருமா, ஹீரோ வந்து சேர்மனாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறான், அதுக்கு நீ தான் அவனை ஒத்துக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோ வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா, அண்ணாவை இருக்க சொல்லணுமா அப்படி ஹினி சொல்லும்போது, என்ன பாருமா, சாம் எங்களோட பையனே கிடையாது, அவன் என் நண்பனோட பையன். ஒரு ஆக்சிடென்ட் அப்போ சாமோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இவனுக்கு வேற அந்த டைம்ல ஃபீவரா, ஹை ஃபீவர். அப்போ பழசெல்லாம் மறந்துட்டான். உடனே என்ன அம்மான்னு கூப்பிட்டானா. சரி, சின்ன வயசுல அவன்கிட்ட உண்மையை சொல்லி காயப்படுத்த வேண்டான்னு பிறகு சொல்லிக்கலான்னு நாங்களும் விட்டுட்டோம். இப்போ சாமுக்கு கம்பெனிலேருந்து 10% ஷேரும் நாங்கள் கொடுத்துறோம், மற்ற பிரான்ச்சு கம்பெனி கூட கொடுக்குறோம். ஆனால் இது பரம்பரையா குடும்பமாக நடத்திட்டு வர பிஸ்னஸ்மா, அது எப்படிமா அவுட் சைடு மெம்பருக்கு கொடுக்க முடியும், நீ தான் எப்படியாட்டும் ஹீரோவை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் அங்கே வந்த சாம் கேட்டுறான். அவனுக்கு சமய கடுப்பாக்குது. கட் பண்ண நம்ம ஹீரோகினியை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு பாண்டிங் வந்துட்டு, எந்த அளவுக்குன்னா ஹீரோனி கையை தான் நீட்டிருப்பா, ஹீரோ கரெக்டான பாடி லோஷன்லாம் எடுத்து கொடுக்குறான். அவனுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு, நம்ம கையை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்குதேன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவனுக்கு சமய கடுப்பாகுது. நான் வெளியாளா, 20 வருஷமா இந்த சூக்குறுப்புக்காக நான் மாட உழைச்சிருக்கேன், இப்போ என்ன வெளியாள்னு சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையாது, இந்த சூக்குறுப்பு எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஹீரோ, இனிமே உனக்கு எதெல்லாம் சொந்தமோ அது எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீனியை பத்தி தான் விசாரிக்க சொல்றாரு. கட் பண்ண நம்ம ஹீரோனிய நைட்டு மீட் பண்ண வந்திருக்காரு. அந்த யூஸ்லெஸ்ஸை விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனியும், நீங்கள் ஹீரோட அண்ணா, ஸோ அந்த லிமிட்டோட இருங்க அப்படிங்கிறா. அவரோ, எல்லாரும் என்ன தான் மேரேஜ் பண்ண விரும்புவாங்க, ஆனால் நீ மட்டும் தான் இப்படி அந்த வீணா போனவனை சூஸ் பண்ணியிருக்கா, அவனை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோனி பலான்னு அரைஞ்சிட்டு, நீங்கள் ஹீரோட அண்ணா, ஸோ அண்ணாவை மட்டும் இருங்க, மற்றபடி என்கிட்ட இப்படி பேசுகிற வேலையை வச்சுக்கிடாதுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துடான். டே வாடா, உன் ஒய்ஃப் என்ன அடிச்சிட்டா அப்படி சொல்லும்போது, அவள் அடித்ததுல தப்பே இல்லையே, இந்த நைட்டில் இங்கே உங்களுக்கு என்ன வேலை, அதுவும் எங்கள் ரூமுக்கிட்ட, மறுபடியும் என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டி அனுப்பிவிட அவரும் போயிடாரு. நான் அடித்ததுக்கு உங்களுக்கு கோபம் வரலையா? இல்லை, நீ கொன்னா கூட எனக்கு கோவமே வந்திருக்காது அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண போயிடாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு கப்புள் ஆகிட்டாங்க. இங்கே இவருக்கு ஹீனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குது. ஹீரோனி வந்து கூ ஃபேமிலியில் ஒரு சரவண்டோட பொண்ணுன்னு தெரிய வருது இவருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதா. அடுத்த நாள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் கூடலாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துகிறாங்க. ஹீரோ முன்னே விட இப்போ திருந்திட்டான். ஸோ இனிமே அவன் தான் சேர்மனாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கே சமஷா இன்னைக்கு அப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு அவனுக்கே தெரியாது போல. அப்பா வேண்டாம் அப்படி சொல்றான். மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுமே இப்பதானே ஹீரோ தெரிஞ்சிருக்காரு, ஸோ எங்களால ஏத்துக்கிட முடியாது. ஹீரோனி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சாங் குரூப் கூட கோஆப்ரேஷன்லாம் வாங்கி தந்திருக்காங்க. ஸோ அவங்க சேர்மனா இருந்தா கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். ஆனா ஹீரோ வந்து இப்பதான் தெரிஞ்சிருக்காரு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமகனும் ஹீரோவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறாங்க. என் மருமக ஹீரோக்கு செக்ரட்டரியா இருக்க போறா அப்படின்னு அப்பா சொல்றாங்களா. அப்பா சொன்னதுதான். ஷார் கொலுசுமே இதை கேட்டுட்டு, அப்பனா சரி, எங்களுக்கும் டபுள் ஓகேப்பா, ஹீரோவே சேர்மனா இருக்கட்டும் அப்படி சொல்லி ஒத்துக்கிறாங்க. பட் அந்த டைம்ல அண்ணாவும் வந்து, ஆஹா, நான் ஒத்துக்கிட மாட்டேன், எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு இந்த சூ குரூப்பை கொடுக்க போறீங்களா, நான் கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டேன். அப்புறம் இவ யான்னு தெரியுமா, கூ ஃபேமிலியோட சரௌண்டோட பொண்ணு, அது போக மிஸ்டர்ஸோட பொண்ணு. ஸோ இவளுக்குலாம் செக்ரட்டரியா இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு எவிடன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஹீரோ கேட்குறான், இதெல்லாம் உண்மையானு? ஆமா, முன்கிட்டயே சொல்லணும்னு நினைச்சேன், பட் சொல்ல முடியல அப்படி இனி ஃபீல் பண்ணி சொல்லும்போது, சரி ஓகே, உன்னை ஃபோர்ஸ் பண்ணியா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை, என்னோட விருப்பத்தோட தான் உங்களை மேரேஜ் பண்ணேன் அப்படி சொல்வாளா. இதை கேட்டோடனே ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் இங்கே அண்ணா கண்ணை பார்த்தீங்கன்னா, பாருங்கப்பா, நல்லா பிளான் போட்டு தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா, சொத்தையெல்லாம் ஆட்டை போடலான்னு பார்த்துருக்கா போல. ஆக்சுவலி அந்த கேக் இருக்கா இல்லையா, அவள் தான் ஹீரோவை மேரேஜ் பண்ண வேண்டியது. பட் இவ வந்திருக்கா, தம்பியும் யூஸ்லெஸ், இவளும் வேஸ்ட், பேசாம அவளை வெளியே துரத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூ குரூப்புக்கு சேர்மனா என்ன போடுங்க, எல்லா தகுதியும் எனக்கு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறான். இவன் பேசுறத வச்சு அப்பா கண்டுபிடிச்சிடாங்க. அன்னைக்கு நாங்க பேசும்போது ஒட்டு கேட்டிருக்கானு. டே, அன்னைக்கு படியிலேருந்து ஒட்டு கேட்டால அப்படி சொல்லி கேட்கும்போது,
அவன் எதுவும் தெரியாத மாதிரி ஆக்டிங் போடுறான். அப்பா ஃபர்ஸ்ட் ஹீரனை துரத்தி விடுங்க அப்படி சொல்றான். ஆல்ரெடி எங்களுக்கு ஹீனியை பத்தி எல்லாமே தெரியும்டா. நாங்க ஃபர்ஸ்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம். ஸோ ஹீனியை பத்தி ஆல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியும். அந்த கீக்கியோட ஹீனி தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படியே சொல்லிட்டு ஹீனி கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, அப்பா எப்போதுமே உனக்கு தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோனுமே தேங்க்ஸ் அப்பா அப்படி சொல்ல, ஃபேமிலிக்குள்ளே தேங்க்ஸ்லாம் வேண்டாமா, நீ என் பொண்ணு மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹிந்தி மேலே கோப்பட்ட மாதிரிலாம் தெரியல, நல்லா தான் பேசுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு கடுப்பாகுது. அப்போ அப்பாவும் சொல்கிறாங்க, நீ என் பையனே கிடையாது, உன்னோட ஃபேமிலி நேம் வந்து வென் ஃபேமிலி அப்படி சொன்னதும், ஸோ அதுக்கு நான் 20 வருஷமாக நான் உழைச்ச கம்பெனியை இந்த வீணா போனவனுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். டே உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா, ஹீரோ பத்தி தப்பு தப்பான ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஃபன் பண்ணுவான், பட் பிளே பாய் கிடையாது. அவனுக்கு தெரியும் அவனோட லிமிட் எதுன்னு. பட் நீ தான் அவனை பத்தி இல்லாத பொல்லாதையும் ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்கா. இருந்தாலும் நான் பொறுமையா தான் இருந்தேன், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. உடனே இவரை பாத்தீங்கன்னா, ஹீரோ நீ செத்து போனாதான் எனக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும் அப்படின்னு கத்திய வச்சு குத்த வர, நம்ம ஹீனே அடிச்சிடா. அவளுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, டக்குன்னு அடிச்சிடா. அப்புறம் அவரை பிடிச்சாச்சு. பட் அவரை போலீஸ்ல ஒப்படைச்சாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு நமக்கு காட்டவே இல்லை. அவரோட சாப்டர் அதோட முடிஞ்சு. ஸோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அம்மா பதறாங்க, ஏன்னா ஹினியை பத்தின ரூமர் வந்து ஆன்லைன்ல வைரலா போயிருக்குமா, நீ ஓகே தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பாவோ சரி சரி நீங்க ரூமுக்குள்ள போங்க அப்படி சொல்லி கண்ணை காட்டிட்டு அம்மாவை கூல் படுத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோனியும், பேரண்ட்ஸோட லவ் சூப்பராகவே இருக்குதுல்ல, ஆமா ஃபியூச்சர்ல நாமே அதே மாதிரி இருப்போம் அப்படி ஹீரோ சொல்வான். ஹீரோனியும், உனக்கு என்னை பற்றி எல்லா விஷயம் இப்போ தெரிஞ்சு போயிட்டு தெரிஞ்சுமே எனக்கு டிவைஸ் கொடுக்க தோணலையா அப்படி சொல்லி கேட்பாளா. இல்லைங்கிறானா. சரி நீ யாரையும் லைக் பண்ணுற போல, நான் எப்படி சொன்னேன், நான் கேள்விப்பட்டேன் அப்பா சொன்னாங்க, யார் அந்த பொண்ணு சொல்லு அப்படி ஹினி கேட்பாளா. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேனா, நான் ஹெல்ப் பண்ணதாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவளை புள்ளி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்துச்சு. மறுபடியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போனேன். பட் அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு போயிட்டா. அந்த பொண்ணுக்கு மறுபடியுமே ஹெல்ப் பண்ண முடியலன்னு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதே நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேனா. இதை பார்த்தா அப்பா அம்மாவோ பையன் ஏதோ லவ் ஃபெயிலில் கிடக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படி ஹீரோ சொல்கிறான். ஹீரோ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே நம்ம ஹீனை பற்றி தான், அது அவளுக்குமே தெரியுது. அப்படியே அவளுக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வருது. உன் மேலே தப்பு இல்லை ஹீரோ, நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா. ஸோ அவள் வாழ்க்கையில் வந்த ஒரு வெளிச்சம் மாதிரி தான் நீ அப்படி ஹினி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோ என்னோட லிட்டில் கிளாஸ்மேட் அப்படின்னு முன்னாடி அதாவது ஸ்கூல் டைம்ல எப்படி தலையில தட்டியிருப்பானோ அதே மாதிரியே தட்டுறான். அப்போ ஹீரோக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஹீனி தான் தன்னோட கிளாஸ்மேட் பொண்ணுன்னு. ஸோ மனசு விட்டு பேசியாச்சா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண போக்க, எப்பா ஒரு வழியா பேர கலந்து கிடைக்க போகுதுப்பா அப்படின்னு அப்பா அம்மா சந்தோஷத்துல பார்த்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து கீக்கி வந்து கத்திட்டு இருக்கா. ஸோ கிஸ் பண்ணாம இவங்க 2 பேரும் போயிட. அந்த கீக்கியை யார் உள்ள விட்டா, நமக்கு கடைசி வரைக்கும் பேர குழந்தைகளே கிடைக்காது போல அப்படின்னு அப்பா அம்மா டென்ஷனா புலம்பிட்டு இருப்பாங்க. இங்க இவ எதுக்கு வந்திருப்பா அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாமா, அதனால ஒரு பெஸ்ட் டாக்டரை அரேஞ்ச் பண்ணி தாங்க அப்படி சொல்லி கேட்க வந்திருக்கா. ஹீரோ நீ பிளே பாய் நானும் பரவாயில்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணித்தா அப்படி சொல்லி கேட்குறா. அடிங்க உன்னை யார் மேரேஜ் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு இப்போ இவ டாக்டர் அரேஞ்ச் பண்ணி தாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கல. அதுக்காக டாக்டருமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம ஹீரோயினியுமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது போல. உடனே ஹீனிக்குமே அதே பிளட்டா. ஸோ அவளே கொடுக்குறா. கொடுத்துட்டு வந்த பிறகு இவ இருக்கா இல்லையா, இவ திருந்திட்டா போல. தேங்க்ஸ் அப்படி சொல்கிறா. என்ன பாரு நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது அப்படி பேசிட்டு இருக்கும்போது டாக்டரும் வந்து பிளட்டு கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு அழைச்சி வந்துட்டு, ஸோ கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து அவங்கள சேவ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு இப்போ சேவ் பண்ணியாச்சு போல. நம்ம ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போது டாக்டரை கால் பண்ணி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு போல. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேருக்குமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம், உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பி விட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான் அந்த ரிப்போர்ட்டை. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவங்களுடைய சொந்த பொண்ணு. இவளுக்கு என்ன பண்ணே தெரியல. சரி ஓகே அப்படின்னு நேராக அவங்கள பார்க்க தான் போகிறா. அவங்களுமே சாரிம்மா நீ தான் என் பொண்ணுன்னு தெரியாமல் போயிட்டு
அந்த கேக்கோட அம்மாவும் நானுமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான் சேர்ந்தோம். உன் அப்பா தான் சேர்த்து விட்டாரு. அவர் தான் இந்த மாதிரி குழந்தைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு போல. இவ்வளோ வருஷமா என் சொந்த பொண்ணையே காயப்படுத்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம இனி மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறா. அவங்க எவ்வளோ தூரம் மன்னிச்சிருமான்னு கேட்பாங்களா? ஆகா, முடியாது, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்போ ஹீரோனியும் ஃபீல் பண்ணி பேசுகிறா. அவங்க நல்லவங்க தான், பட் அவங்க ரொம்பவே செல்ஃபிஷ். அவங்க பொண்ணுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வேண்டாம். பல வருஷமாக என்ன அவங்க தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இவ ஃபீல் பண்ணி சொல்கிறா. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க அப்படி தான். அந்த கீக் இருக்கல்லா, முன்னாடி நம்ம ஹீனோட மார்க்கை ஆட்டி போட்டிருப்பான். அப்போ கூட அவங்க பொண்ணுக்காக தான், அந்த கீக்குக்காக தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஹினிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தேவைக்கு மட்டும் தான் நம்ம ஹினியை யூஸ் பண்ணியிருப்பாங்களா? அதனாலேயே நம்ம ஹினிக்கு அவங்கள மன்னிக்கவே மனசு வரல. இப்போ இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஹீரோவோ, நீ அழாத, உனக்கு மன்னிக்க தோணலனா நீ அவங்கள மன்னிக்க வேண்டாம். நீ எப்போதும் எங்கள் வீட்டு பொண்ணு தான், நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு ஹீரோ ஆறுதலாக பேசுவான். இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னா நேராக அப்பா அம்மா கிட்ட வந்து ஹீரோனையும் பார்க்கணும், அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த பொண்ணையே காயப்படுத்திருக்கீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமே அவளுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியா வந்துறாங்க. ஹீரோனி, நீ என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கிக்கோ, இது எல்லாமே ஒரு நேமுக்கு மாத்திட்டேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஃபர்ஸ்ட் அங்க போங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இங்க நல்லதா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்றா. அவங்களோ, சரிம்மா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இங்கே அப்பா அம்மா ஹீரோ அவங்க எல்லாருமே நம்ம ஹினிக்கிட்ட நல்லா பேசி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கட் பண்ண நம்ம ஹினி வெளியே கிளம்பி வரலாம். அப்போ மறுபடியுமே இவங்க வந்து அந்த கீக்கிக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாதுமா, அவளுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியும் மணியும் கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோனி கண்டுக்காம போக பார்க்குறலாம். பட் அவங்களோ, ஹீரோனி அந்த ஹீரோ வேண்டாம், அவன் வேற யாரையும் லைக் பண்ணுறான், அவனை டிவைஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்களும் கீக்கும் சேர்ந்து தானே இந்த மேரேஜை பண்ணி வச்சிங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்க? சாரிம்மா, அப்போ நீ என் பொண்ணுன்னு தெரியாமல் போச்சு, முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அம்மா கூட வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஒன்றும் தேவையில்லை, நான்லாம் வரமாட்டேன், உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க, ஸோ உங்கள் கூடலாம் வர முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், ஹீரோ ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லி இப்போ ஹீரோ கூட போயிடா. கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவை மன்னிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோனா அப்பா அம்மா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நல்ல விஷயம் நடந்துட்டு. ஆமாங்க, ஹினி ப்ரெக்னெண்டாக இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி எங்களுக்கு பேர குழந்தைங்க வரப்போகுது அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு பேர்லாம் வைக்கணும், ஸோ அப்படின்னு நேமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதோட நம்ம ஹீரோயினியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிவிட்டு ரொம்ப சாரி. லேப்டாப் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.